இந்தியாவுக்கு முன்மாதிரியாக நாம் செஞ்சிருக்கோம். பாரதிய கட்சி என்ன பண்ணியிருக்கிறான்? இன்னைக்கு டெல்லி முதல்வர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறான், ஜார்க்கண்ட் முதல்வர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சரத்பவார் கட்சியை ரெண்டா உடைச்சிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கானா, எல்லா மேலையும் ஊழல் வழக்க போட்டு அவனை மிரட்டி அந்த கட்சியை ரெண்டா உடைச்சு அதன் மூலமாக எதிர்கட்சியே இல்லாம இவனுடைய அதிகாரத்தை மறைமுகமாக திணிக்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்கிறான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இது போன்ற வலதுசாரிகள் தான் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாம் தெளிவாக சொல்கின்றோம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவுடைய சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய இந்த இடஒதுக்கீடு சமூக நீதி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கிறார். தில்லா என்ன சொல்லியிருக்கா, நான் இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டுக்கு மேல உயர்த்தும்னு சொல்றான். இது நம்ம கோரிக்கை. தமிழ்நாடு இதை தொடர்ந்து வலியுறுத்திச்சு. நாம சொல்றோம், திராவிட மாடல் என்பது இந்தியா முழுமைக்கு போகணும்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இப்ப போயிருக்குது. காங்கிரஸ் ஏற்றிருக்கிறான், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் உறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். நாம 1000 ரூபாய் சொல்லியிருக்கான், 1 லட்சம் ரூபாய் போயிருக்கிறான். ஏன்னா வரி அவன்றது அதிகமா போகுது, தெளிவா சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சரியான கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பத்தி மோடி என்ன சொல்றாரு தெரியுமா? நாட்டை பிளவுபடுத்துறாராமா. அவருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு யாராவது உரிமை கொடுத்துட்டா எரியதிடி மாலா ஃபேனை போட்டு சீக்கிரம்ன்றான். அதுதான் அவனுடைய பிரச்சனை, இதுதான் அவனுடைய வேலை. தொடர்ந்து அதைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு உரிமை கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சி முன்வைத்தால் நாட்டை பிளவுபடுத்துன்னு சொல்றான். யாரா நாட்டை பிளவுபடுத்துறா? நீதான் பிளவுபடுத்துற. நீதான் சாதி ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தியிருக்க, நீதான் மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தியிருக்க, நீதான் ஏழை பணக்காரர் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை பிளவுபடுத்தி தொடர்ந்து சுரண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய் வரிகளுக்கு அம்பானிக்கு அதானிக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம ஒரு கடன் வாங்கினா சும்மா விடுறானா? இருக்கிற பேங்க் பைனான்ஸ்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து என்னென்ன வார்த்தை பேசுறான். இன்னைக்கு குழு கடன்ற பேர்ல நம்மளை என்னென்ன சித்திரவதை இந்த பேங்க்காரெல்லாம் பண்றான். ஆனா இதே பேங்க்காரன் தான் முதலாளிகளுக்கெல்லாம் பல லட்சம் கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காயா மோடி ஆட்சி காலத்துல. அப்ப ஏழை எளியவன்ட்ட மட்டும் அவன் சுருக்கு பையில இருக்க காசை கூட புடுங்குறான். முதலாளிகளுக்கு நம்முடைய வரிப்பணத்திலிருந்து தாராளமாக கடன் கொடுக்கிறான், கடன் தள்ளுபடி பண்றான் என்பதைத்தான் மோடி 10 ஆண்டுகளாக செய்திருக்கின்றார். அன்பார்ந்த வாக்காள பெருங்குடி மக்களே, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவது என்பது அவசியமானது. ஆட்சிக்கு முடிவு கட்டுவது என்று சொன்னால் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியை வீட்டிலேயே உட்கார வைக்கணும், வெளியிலே வரக்கூடாது. அதுதான் முக்கியமானது. எப்படி சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்கடித்து அவரை ஒன்றுமில்லாமல் செய்தோமோ அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை தோற்கடித்து வீட்டில் உட்கார வைக்க வேண்டும், மோடியை மீண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு அவசியமானது. இந்தியாவில் ஜனநாயகத்தை சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் சொன்னால் 40 நமதே நாடும் நமதே என்கின்ற முழக்கத்தை நாம் வெற்றி பெற்ற முழக்கமாக மாற்ற வேண்டும். அதற்காக இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட தமிழர் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, புரட்சிகர இளைஞர் முன்னணி, ஆதித்தமிழர் பேரவை சார்பாக உங்களிடம் மெத்த பணிந்து கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.